கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடர்ந்து விவாதப் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில். ஆளுங்கட்சி எதிர்கட்சி தொடர்ந்து சட்டமன்றத்தில் சண்டையிடக்கூடிய சூழல் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டப்பேரவையில் திமுகவுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடை நாட்டு மக்களும் திராவிட கருத்தினில் ஊறி திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசித்து வளர்ந்த கோடான கோடி உலகத் தமிழர்களுக்கும் பெருத்த ஏமாற்றம் தான் தற்சமயம் திமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்புடைய செயல்பாடு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய ஆற்றல் மிகு எதிர்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி அவர்கள் எடுத்தோடனே சட்டப்பேரவை உறுப்பினராகி உடனே அமைச்சராகி உடனே துணை முதல்வராக இருந்தவர். ஆனாலும் இன்றைய எதனா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்ற அடிப்படையில் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயின்ற மாதிரி பாய்கின்றார். அது ஒன்றும் குறையில்லை. நேற்றைக்கு கூட சட்டப்பேரவையில் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி கொண்டு வருகின்ற லாட்ரி மாஃபியாவுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொழுப்பாக திமிராக ஆணவமாக தொடர்ந்து பேசி வருகிறார். அதற்கு சரியான பதிலடியை நம்முடைய தம்பி உதயநிதி கொடுத்தாங்க. உடனே அந்த இடத்துல அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது. இன்னைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நீங்கள் போட்டிருக்கீங்களே ஆணையாளர், அவரை கேட்டு பாருங்க. நாங்கள் மது விலக்கில் போதைப் பொருள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டோம், எவ்வளோ பறிமுதல் பண்ணோம் அப்படின்றத அவர் திறமையாக செயல்பட்டதுனால தான் நீங்கள் அவரை சென்னை மாநகர ஆணையராக போட்டிருக்கீங்க அப்படின்னு நெத்தியடி அடித்தது மாதிரி சும்மா உதயநிதி அவர்கள் பாய்ந்து அடித்தார்கள். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துலயே செஞ்சாருன்னு தான் சொல்லணும். அதனால் அதோட இன்னொன்று சொன்னார், நல்லா நாங்கள் செயல்படலன்னா 15 பேருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சுதந்திரத்துக்கு பதக்கம் கொடுத்தாரு, விருது கொடுத்தாரு. அந்த 15 பேருக்கும் போதைப் பொருள் கடத்தல் விஷயத்தை தடுத்ததுக்காக தானே சிறந்த காவல்துறை அதிகாரியா திமுக ஆட்சியில் செயல்பட்டதுனால தானே ஜோசப் விஜய் கொடுத்துருக்காரு. திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒரு போட்டோ காட்டி திமுக உறுப்பினர், எத்தனை வருஷம் இந்த பொய்யை சொல்லுவாங்க, திமுக உறுப்பினர் பாலியல் வழக்கில் நடந்துக்கிட்டாரு. அழகா பதில் சொன்னார். ஆமா, அவன் திமுக இருந்தாலும் யாரா இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டார். இது அருமையான பதில்கள். ஆனா பலதுன்னு கொட்டை போட்ட ஆளுகன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அப்படியே ஒத்தனம் கொடுக்குறாரு. புண்ணுக்கு ஒத்தனம் கொடுப்பான் இல்லை, அப்படியே வருடி விடுறாரு. நேரு அவர்கள் எந்திரிச்சு சரியான பதிலடி கொடுக்க மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன். நான் ஏற்கனவே பல முறை பேசிட்டேன். தயாரிப்பு இல்லாம திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுதுதான் செல்லுகின்ற காட்சியை நான் பார்க்கின்றேன். தளபதி சரியா இருக்காரு. தளபதினா நம்முடைய தம்பி உதயநிதி சரியா இருக்காரு. அவர் வயதுக்கு மூத்தவர்கள் 75 வயது 77 வயது 80 வயதுக்காரங்க தான் பின்னாடி உட்காந்துருக்காங்க. எல்லாம் 77 சட்டமன்ற உறுப்பினரான KKS சார் இருக்காரு. 77 சட்டமன்ற உறுப்பினரான ஏவா வேலு இருக்காரு. எல்லாம் பெரிய ஜாம்பாவான்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது சட்டப்பேரவையில்.
நாடாளுமன்றத்தில். திமுகவுக்கு மிகப்பெரிய பெருமையே, நான் அண்ணாவுடைய சட்டமன்ற உரைகளை முழுவதும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ 57 15 பேர் சட்டமன்ற உறுப்பினர் போறாங்க. அண்ணாவுடைய உரையை பூரா சட்டப்பேரவை உரையை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ராஜ்யசபையில் அண்ணா ஆற்றிய உரை எல்லாத்தையும் நான் ஆங்கிலத்தில் இருக்க அதையும் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா அறிவு ஜீவி அண்ணா, அறிவின் ஊற்றுக்கண் பெறுகிற அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புகழை ஆற்றலை எவரெஸ்ட் சிகரத்தில் கொண்டு சேர்த்தவர் பெறுகிற அண்ணா. அது கிஞ்சிற்றும் குறையாமல் தளபதி ஸ்டாலின் வரைக்கும் கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. எதிர்கட்சியாகவும் பார்த்தாச்சு. எதிர்கட்சியாக சென்ற முறை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக நம்முடைய அம்மா ஜெயலலிதா இருக்கிற காலத்திலேயே திறமையாக செயல்படுத்தி காட்டினார் நம்முடைய தளபதி ஸ்டாலின். ஆனா நான் யாரும் தனிப்பட்ட முறையில் எனக்கு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. திமுகவை நாடாளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளை நாடு பெரிதும் எதிர்பார்க்குது. நாடாளுமன்றத்தில் ராஜா கனிமொழி போன்றவர்கள் அங்கே அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். திருச்சி சிவா போன்றவர்கள் மக்களுடைய எண்ணங்களை நிவர்த்தி கொண்டிருக்கிறார்கள், பூர்த்தி செய்கிறாங்க. சட்டப்பேரவையில் தம்பி உதயநிதியை தவிர்த்து எல்லாமே அடங்கி ஒடுங்கி அடக்கமாக ஒடுக்கமாக இந்த தாவேகா தற்கூறிய அமைச்சர்களுக்கு, தாவேகா முதலமைச்சருக்கு அஞ்சி நடுங்குகிறார் என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமா வைக்கிறேன். பெரிய ஜாம்பவான்கள், அறிவுபூர்வமானவர்கள், அவங்க இருந்த சட்டமன்றத்தையே கலக்கின திமுக. இன்னைக்கு திமுக சட்டப்பேரவை உறுப்பினருடைய நடவடிக்கை ஒளிமயமா இல்ல, மக்களுக்கு கேட்ச் பண்ற மாதிரி எந்த பேச்சும் இல்லை. இப்ப நான் உதயநிதியை சொல்ற மாதிரி சொல்ல முடியல. இந்த இடத்துல என்ன நினைக்க வேண்டியிருக்குன்னு கேட்டா, தனிப்பட்ட உதயநிதிக்கு ஆதவர்ஜுனாவுக்கும் தகராறு மாதிரி சட்டப்பேரவை நடவடிக்கை போயிட்டு இருக்கு. ஏன் அதை தடுத்து நிறுத்தி அங்க கொறடா கட்சி முன்னோடி எல்லாம் பேச வேண்டியதானே? பல பல சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆளவே காணா, வர்றதில்லை. பேச வேண்டியதையும் பேசுறதில்லை, பதிலடியும் ஒழுங்காக. ஆதவர்ஜுனான்றது ஒரு லாட்டரி வியாபாரி. மாநில சுயாட்சி தெரியாது, சமூக நீதி தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரே தகுதி, கோடான கோடி கொள்ளை லாட்டரி அடிச்ச அந்த வீட்டில் அவங்க மகளை காதலிச்சு திருமணம் பண்ற ஒரு தகுதியை தவிர இந்த நாட்டில் அறிமுகமா இருக்கு ஆதவர்ஜுனாவுக்கு என்ன இருக்கு? கம்பன் வீட்டு கட்டுத்தறிவின் கவிபாடம் என்று சொல்வார்கள். கலைஞர் வீட்டில் இருக்கிற கோழி குஞ்சு கூட அரசியல் ஞானம் பெற்றிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டியவன், கருப்பு சிவப்பு கொடியேந்தியவன், அவன் கொள்கைவாதியாக லட்சியவாதியா இருப்பான். இந்த தற்கூரிகள் கூட்டத்தை அடக்க முடியல அவங்களால. சபாநாயகர் என்ன பேசுறாரு? சபாநாயகர் நடுநிலைமையா இல்லையே. அவர் ரொம்ப மதிக்கிற நம்ம. ஆனா அவர் என்ன செய்யறாரு? இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பு முழுமையா வந்துருச்சு. நேரடியா ஒளிபரப்பு வரும்போது அவங்கள பேச விடுறாரு. கருணாநிதியின் பேர் சொல்றான். ஏண்டா, கருணாநிதின்ற ஒரு மனிதன் சாதாரண சட்டமன்றத்தில் பேசுற 1957 இறுதி மூச்சு வரை இந்த சட்டமன்றத்தில் தமிழுக்காக பாடுபட்ட ஒப்பற்ற உயர்வான தலைவரை பேசுறதுக்கு பின்னாடி 50 சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை கொண்டு வந்ததுல சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா கருணாநிதியின் பேர் சொல்லிட்டு அவன் தப்பிச்சிருக்க முடியாது. வன்முறையை தூண்டல, நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பேச விடுறாரு சபாநாயகர். பேச விட்டுட்டு அவை குறிப்பிலிருந்து நீக்கம்ன்றாரு. முன்னாடி ரெஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் காட்டுவாங்க, முழுமையா காட்டுறத வரவேற்கிறான். ஆனா அவர் பேச வச்சுட்டு கண்ணடிக்கிறாரு. உடல் செய்தியை காட்டுறாரு சபாநாயகர். உடல் செய்தியால அவங்க அமைச்சர்களுக்கு உத்தரவு இருக்கிறார். அவரே எடுத்து கொடுக்கிறாரு. OS மணியன் பேசும்போது சொல்றாரு,
ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க இல்ல, தாவேக்கா நாங்க கஜானாவை எடுத்துட்டு போனேன்னு விட மாட்டோம், எடுக்கவும் விட மாட்டோம்னு சொன்னீங்களே, அவ்வளவு மனப்பாடமா சொல்றீங்க அப்படின்னு இவருக்கு சந்தோஷம். ஒரு சபாநாயகர் தாவேக்காவுடைய தலைமை கழக பேச்சாளர் மாதிரி இருக்காரு. அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் 13 வயதில் திருவாரூர் வீதிகளில் ஆதிக்கிந்தி எதிர்த்து புலிவில் கயல் கொடியேந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை நாடி வந்த கோழை நாடு இதுவரை போர்ப்பரணி பாடிய ஒப்பற்ற தலைவர் கலைஞர். எப்பேற்பட்ட தலைவரை பார்த்து பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் வந்து அதிகாரம் பூசி ஒரு முதலமைச்சர் உட்கார வச்சுக்கிட்டு கருணாநிதியின் பேர் சொன்னதுக்கு பின்னாடி திமுக சட்டமன்றக்குள்ள கொந்தளிக்காம எதுக்கு கொந்தளிக்க போறீங்க நான் கேட்கிறேன். உணர்ச்சி வேணாமா? செத்தவங்கையில வெத்தலமா கொடுத்த மாதிரி திமுக உறுப்பினர் இருக்கலாமா? என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? 100 நாள் ஆட்சி, வெங்காய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆட்சியா 100 நாள் சாதனையை பத்தி பேச விடலாமா? அடுக்க வேணாமா? கோயம்புத்தூர்ல மாணவனுடைய மரணம், 2 வயசு பிள்ளை 2 நாள் குழந்தைய தூக்கிட்டு போறாண்டா தாவே காட்சியில். தாவேக்கான்னு சொல்றவங்க கற்பழிப்புக்காரனா இருக்கான் இல்லையா? தூத்துக்குடியில அந்த சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுத்தீங்களா? ராணிப்பேட்டையில் நடவடிக்கை எடுத்தீங்களா? தாவேகா பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கலாம்ல. இங்கே ஒரு நாடகம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ஏவா வேலுமல நடவடிக்கை பாயாது, பாயிர மாதிரி ஒரு வேடம். சிங்கப்பூர்ல செட்டில்மெண்ட் ஆயிருச்சு. இங்கே ஒரு சாதிய உணர்வோடு ஆதவர்ஜனாவுடன் உறவாடுகிறார்கள். திமுக அப்படி நாங்க பார்த்தது இல்லை. அவர் ஆதவர்ஜனா வந்து உதயநிதியை மட்டும் பாயிறாரு, தளபதி ஸ்டாலினை பாயிறாரு, கலைஞரை பாயிறாங்க. கலைஞர் வேறு திமுக வேறா? உதயநிதி வேறு திமுக வேறா? எந்திரிச்சு ஒத்தனம் கொடுக்குறீங்க. ஆதவ் அர்ஜுனாவுக்கு நல்லா ஒத்தனம் கொடுக்குறாரு நேருவும் நம்ம ஏவா வேலுவும். கே சார் அது கே சார் பேசும்போது ஆமா சில தவறு நடந்து தவறை ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி. அவரு என்னப்பா ரொட்டி சாப்பிடுறீங்க? ரொட்டி சாப்பிடுறது ஊருக்கே தெரியுதே. எலி நிர்வாணமா ஒண்ணு எது போடுதுன்னு தெரியுமில்ல? அது மாதிரி இருக்கு சட்டமன்ற நடவடிக்கை. ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சி தரவின் அடிப்படையில் பேசல. உதயநிதி மட்டும்தான் தரவோடு வருகிறார். வரும்போது அவர் எந்திரிச்சு நான் வந்து தம்பி உதயநிதிக்கு இந்த பேட்டின் வேலையை சொல்லிக்கொள்ள விரும்புவது, நாம் எதிர்கட்சி, நாம் கேட்கின்ற கேள்விக்குத்தான் அமைச்சர் பதில் சொல்லணும். நிக்க வச்சு கேட்போம். நம்ம கேட்ட இயக்கம் திமுக. ஏன் என்று கேள்வி கேட்டதால் தான் திராவிட இயக்கம் பிறந்தது. ஏன் என்ற கேள்விதான் திமுக. நிக்க வச்சு ஆதவர்ஜனாவை கேள்வி கேட்க வேண்டியது நாம். அவர் என்ன எதுக்கு எதிர்கட்சி தலைவரை கேட்கிறேன்? நீங்க எதுக்கு பதில் சொல்லணும்? எதிர்கட்சி தலைவரை கேள்வி கேட்க அவருக்கு எந்த தகுதியும் இல்ல, தார்மீக உரிமையும் கிடையாது. ஆட்சி நடத்துகிற ஒரு கேவலமான ஆட்சி, கீழ்த்தரமான ஆட்சி நடத்துகிற இந்த அமைச்சர்களை பார்த்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரவின் அடிப்படையில் யாரும் கேள்வி கேட்பதில்லை. எல்லாம் ஊழல், லஞ்ச ஒழிப்புத்துறை பாயிர மாதிரி ஏவாவல்கிட்ட போச்சு. அவர் மேல எந்த நடவடிக்கை 5 ஆண்டு காலம் எடுக்க மாட்டாங்க. நேரு மேல எடுக்க மாட்டாங்க, கே சார் மேல எடுக்க மாட்டாங்க. உதயநிதி கைது செய்யப்பட்டது குறித்து மறுநாள் சட்டப்பேரவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கணும். என்ன எதுக்காக கைது? அவர் யாரை பத்தியும் பேசல. முதலுக்கு பதில் சொல்லு. காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் சாதாரணமா கைது பண்ண விடலாமா? கைது நடக்க ஏன் என்ற கேள்வியா சட்டப்பேரவையில் எழுப்புல இது வரைக்கும். அப்ப கைது செய்வது நியாயமா? நீங்க பேசுறது உண்மையான கேள்வி வரும். வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. 24 மணி நேரமா வருது இப்ப பத்திரிகையில செய்தி.
தொலைக்காட்சியில நாடாளுமன்ற சட்டமன்ற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சட்டப்பேரவை முழுமையா ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அவர் என்ன பேசுறாரு? அமைச்சர்ல பூரா பேச விட்டுட்டு அவை குறிப்பிட்டு நீக்கம்ன்றது இங்க நேரலையில் வந்துருது. பத்திரிகையில வேணா அவை குறிப்பிட்டு நீக்கப்பட்டு வராம இருக்கலாம் மறுநாள். ஆனா இங்க அவை குறிப்பிட்டு நீக்கப்பட்ட செய்தியை நேரலையில் பாத்துறாங்க மக்கள். தாவேகா அஞ்சி நடுங்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? நான் இன்னைக்கு சவால் விட்டு சொல்றேன். 107 எம்எல்ஏக்களை விஜய் அப்படியே வணக்கம் சொல்றாரு. அப்படியே இறங்கி அந்த திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ பேர் என்னது, அந்த தொகுதி எம்எல்ஏ பேர் என்ன போது, இந்த தொகுதி எம்எல்ஏ மதுரை எம்எல்ஏ இவரு, அந்த தொகுதி எம்எல்ஏ வரிசை தொகுதியை சொல்லி பேரை சொல்லுங்க பாப்போம். திமுக கிடுகுப்பிடி போட போது தாவேகா தற்கொலை கட்சி எங்க ஓட போறாங்கன்னு தெரியல அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அப்படி நினைச்சாங்க. ஆனா இப்ப ஒரு ஆதவர்ஜனா என்கின்ற லாட்ரி ஏவாரி கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல திணறுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இந்த அவல நிலை போக்கணும். அண்ணாவுடைய சட்டமன்ற, கலைஞருடைய சட்டமன்ற உரைகளை பார்க்கணும். மகத்தான தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர், பெரிய நடிகர், புரட்சி தலைவர். அவர்த சட்டமன்றத்தையே சுப்பு, ரஹ்மான் கான், துரைமுருகன் ஆட்டங்கான இல்லையா? ஒரே சட்டப்பேரவை உறுப்பினர் பரிதியில் எழுதி ஒரே ஆள். அம்மையார் ஜெயலலிதா முழுமையா அதிகாரத்தில் இருந்தாங்க. ஒரு சட்டப்பேரவை தூக்கி வெளியே எறிவாங்க. ஆட்டலை அவர்களை விட்டு ஒரே சட்டப்பேரவை பரிதியில் எழுதி கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். இப்ப ஏன் இந்த தயக்கம், தடுக்கம்? திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அச்சமா? ஒத்தனை எந்திரிச்சு கொடுக்குறாரு. எப்ப பார்த்தாலும் ஒத்தனை கொடுக்குறாரு. புண்ணுக்கு ஒத்தனை கொடுக்குற மாதிரி ஏவா வேலு எந்திரிச்சு, நாங்கள் சட்டப்பேரவை தலைவர் அவர்களை மதிக்கிறோம், நாங்கள் முதலமைச்சர் அவர்களை மதிக்கிறோம், அமைச்சர்கள் இந்த பிரச்சனையத்தோட முடிக்கவும். கட்ட பஞ்சாயத்தா? பிரச்சனையை கிளப்புறது யார்? உதயநிதி எதிர்ச்சா எல்லா அமைச்சர்களும் குறுக்க வர்றாங்க. நிர்மல் குமார், ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு 50க்கு மேற்பட்ட திமுக உறுப்பினர்கள அவங்க ஒரு விவரம் தெரியாத, வடக்கு தெற்கு தெரியாத தானா கூனா கட்சி, அறிவு இயக்கம், ஆற்றல் இயக்கம் திமுகவினர் திணற வைக்கிறாங்க பேச்சு நாட்டில் எடுபடுது. எல்லாம் வருத்தமா இருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் இதை ஒழுங்குபடுத்துங்க. சட்டப்பேரவை நடவடிக்கை திருப்தியா இல்ல. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா வேகமாக, வீரியமாக பழைய திமுக செயல்படவில்லை. எதுவும் முனையில பேச வேணாம் அப்படி திமுக இருந்துச்சு. கோவை ராமநாதன் பேசுவார், பொன்முத்துராமலிங்கம் போன்றவர்கள் பேசினாங்க, ஏஎல் சுப்பிரமணியம் பேசினார். இன்னைக்கு அந்த எதுகுமுறை தேவையில்லை. தரவு அடிப்பில் ஆட்சியில தொடர்ந்து குற்றங்கள் 100 நாள்ல 5 ஆண்டுகள் செய்ய வேண்டிய குற்றங்கள் 100 நாள் இந்த ஆட்சி நடந்திருக்கு. அதையே தரவு அடிப்படையில் பேச மாட்டேங்க. மானிய கோரிக்கையில பேசினா அந்த மானிய கோரிக்கையில அந்த சப்ஜெக்ட்ல விவாதங்கள் இப்ப மதுரையில் ஆவின்ல தொடர்ந்து பாத்தீங்களாக்கும் பாலவே மாத்திட்டான். புழு பாக்கெட்ல வர வேண்டிய பால மஞ்சள் பாக்கெட்ல போட்டேன், மஞ்சள் பாக்கெட்ல போட வேண்டிய பால புழு பாக்கெட்ல போட்டேன். பால் மானிய கோரிக்கையில பேசுங்க. அத என்ன வேகமாக பேச வேண்டியதை தடுக்கக்கூடியது தாவேகா ஒரு கட்சியா? சபாநாயகரை பொறுத்தவரை நடுநிலையா அவர் போற மாதிரி தெரியல. அவங்கள பேச விட்டுறாரு. அவர் உடன்மொழியை பார்க்கிறோம். நம்ம கண்ணடிக்கிற பேசுங்கன்றாரு. அவை முன்னவர்ன்றவர் அவையை நடத்துவதற்கான எல்லா விதத்திலும் முன்னவராக இருக்கணும் செங்கோட்டையன். ஆனா அவை முன்னவர் முழுக்க முழுக்க கொள்கை பரப்பு தாவேகா செயலாளர் மாதிரி பேசுறாரு. இது என்ன அவை நடவடிக்கை? பிரதான எதிர்கட்சி சட்டசபைக்குள்ள
இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்குன்னா ஆளுங்கட்சி திணற வேணாமா கேட்கிற கேள்வியில? என்ன அவ்வளவு புனிதம் புத்தனா அங்கப்புறம் அமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க? யோசிக்க வாங்கல அமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க. திமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினுடைய செயல்பாடை நாடு பெரிதும் எதிர்பார்க்கிறது. தளபதி ஸ்டாலின் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.